Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிப் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வர மிளகாத்தூளை எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்ததும் நல்லா அது ஆற விடுங்க. சூட்டோட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பாக்ஸில் போடுறீங்களோ அந்த பாக்ஸை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நான் இந்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக அமுக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட அந்த தூள் லூஸாக இருக்கவே கூடாது. நல்ல டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மிளகாத்தூள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அதே ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட்டு மாறாமல் நமக்கு ரொம்ப நாளுக்கு வரும். அந்த நூலாக ஒரு மாதிரி பிடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். நான் பாருங்கள் அந்த மாதிரி 3 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் மிளகா வச்சு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்பையும் மேலேயும் மிளகா போட்டிருக்கேன். இது எனக்கு 5லேருந்து 6 மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 250 ml நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் க்யூப் போடுறதுக்கு ஒரு ட்ரே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ட்ரே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பால் அந்த ட்ரேயில் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். என்கிட்ட அந்த ட்ரே இல்லை. ஸோ நான் இன்றைக்கி சாக்லேட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் அந்த பால் எல்லாத்தையும் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கிறதுனால ஒரு அவசரத்துக்கு வீட்டில் பால் இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு இதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஜூஸ் ரெசிபி, மில்க் ஷேக்கெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரீசரில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் சாக்லேட் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜூஸ் போடும்போதெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வச்சு சூப்பரான ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மாதுளம்பழம் ஜூஸுக்கு நம்ம எப்போவுமே காய்ச்சி ஆற வச்ச பால் தானே சேர்ப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பால் க்யூபுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால ஒரு அவசரத்துக்கு பால் இல்லை அப்படிங்கிற போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த மாதுளம்பழம் ஜூஸ். இப்போ இதோட சீட்ஸ் எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக குயிக்காக நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுட்டோம். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தருக்காவது ஒரு ஷேராவது கொடுங்க. ஸோ நம்ம இப்போது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நம்ம வேக வைக்கும்போது சில நேரம் நம்ம ஊற வச்சு வேக வச்சா கூட சில நேரங்களில் அது ஒரு மாதிரி வேகாமே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி டீ தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க, காட்டன் கிளாத். இதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்து இதை வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டீ தூள் பாக்கெட்டை தனியாக எடுத்து போட்டுடலாம். நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வெந்து வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வீட்லேயே நம்ம பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கடைகளில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே காசு அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம ஆவின் பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விலை ரொம்ப கம்மி தான். ஸோ நான் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் எடுத்திருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுர கட்டி பொங்கி வரும். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல பன்னீர் திரஞ்சு வர்ற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் நான் இதை ஃபில்டர் பண்ணுறேன். நமக்கு 1 லிட்டர் பாலில் இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ நல்ல நார்மல் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா அந்த துணியை நல்லா இப்படி பிடிச்சி சுற்றிக்கிட்டு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அதில் பிடிச்சிருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வரணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும்.
உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே தண்ணி வடிகட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் சலிப்போம்ல அந்த சல்லடையில் தான் வச்சேன். நான் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு ஷேப் கிடச்சிது. ஸோ நான் வந்து க்யூபாக எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சேன். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து கட் ஆகி வருது அப்படின்னு தெரியும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் க்யூப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.